யாருமா நீ? நானும் உங்க பையனும் லவ் பண்றோம் அத்தை. என்னம்மா சொல்ற? எவ்வளவு நாளா இது நடக்குது? ஒரு 3 வருஷமா லவ் பண்றோம் அத்தை. 3 வருஷமா? ஆமா அத்தை. நானும் உங்க பையன் கிட்ட சொல்றான்னு சொன்னா அவன் சொல்லவே இல்ல. அத நானே சொல்லிட்டேன். அப்போ நைட் எல்லாம் அவன் கூட போன்ல பேசுறது நீதானா? ஆமா அத்தை, உங்ககிட்ட கூட ஆபீஸ் கால்னு போய் சொல்லுவானே அது நான் தான். அவனுக்கு இருக்கு. என்ன அத்தை, நான் ஓகேவா? என்னது ஓகேவா? யாருமா நீ? எங்க இருந்து வர? உங்க வீட்டுக்கு தெரியுமா நீங்க வந்தது? தெரியாது அத்தை. ஏன் உங்க வீட்டுல சொல்லிட்டு வரலையா? இருந்தாதானே அத்தை சொல்றதுக்கு. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் ஒரு அனாதை. என்னம்மா இறந்துட்டாங்களா? ஆமா அத்தை, 12th படிக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேரும். சரி வாமா, உள்ள போய் பேசலாம். எங்கம்மா தங்கி இருக்க? ஆர்ஃபனேஜ்ல இருக்காத்த. பட் ஃபேமிலி எப்படி பாத்துக்கணும் நல்லாவே தெரியும். நல்லா சமைப்பேன், நல்லா வீட்டு வேலை செய்வேன், ஏன் நல்லா பாட்டு கூட பாடுவேன். நான் வந்துட்டா உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். நல்லா திறமையான பொண்ணாதான் இருக்க. இருந்தாலும் என்னாச்சத்த, மாமாட்ட கேட்கணுமா? அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்ன அத்த? நான் சொல்றேன், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அத்த. ஹரியோட அக்காக்கு 50 சவரன் நகை, காரு, அது இதுன்னு ஒரு 20 லட்சத்துக்கு மேல செலவாயிருச்சுமா. இப்ப ஹரிக்கு நாங்க ஒன்றும் பெருசா சேர்த்து வைக்கல. அவன் கட்டிக்க போற பொண்ணு வீட்ல இருந்து அவங்களா ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. உன் சைட்ல இருந்தும் எதுவும் பெருசா வராது. அதான் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு போனேன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக உன்னை ஒன்றும் நாங்க விட்டுற மாட்டோம். ஹரிக்கு பொண்ணு பாக்குற இடத்துல உனக்கும் கண்டிப்பா ஒரு மாப்பிள்ளை பாக்குறேன், சரியா? ஹேய், நீ இங்க என்னடி பண்ற? அம்மா. மவன இருடா, வா இங்க. சாரிம்மா, அவ. எனக்கு எல்லாம் தெரியும், அவ உனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? ஏய், அவளுக்கு அப்பா அம்மா இல்லடா. அதனால என்னம்மா? அவ வீட்ல இருந்து உனக்கு செய்ய யாரா இருக்கா? என்ன செய்யணும்னு சொல்ற? வரதட்சணை கேக்குறியா? ஆமாப்பா, அதான் சொல்றேன், அவ வேண்டாம். எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? இல்லப்பா, அதான் வழக்கம். ஓ சரிம்மா, அவ எனக்கு வேணாம். இப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல? ஏன்னா அவகிட்ட நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கம்மா. நீ இவளை கேவலமா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா? நாளைக்கே நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தா கூட நீ அவளை காயப்படுத்தினா என்னால் தாங்க முடியாதுமா. டேய், உன் நல்லதுக்கு தானடா சொன்னேன். ஆனா நீ என் மூலியமா ஆதாயத்தை எதிர்பார்க்கறல்ல. அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணதெல்லாம் அப்படியே என் மூலியமா நீ மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் தாம்மா அவளுக்கு எல்லாமே. ஆனா நீ இவ்வளோ சீப்பா இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கலாமா? சுபா, இந்தாங்க அத்த, இதை வச்சுக்கோங்க. ஊர்ல எனக்கு ஒரு நிலம் இருக்கு. எங்க அம்மா அப்பா எனக்காக விட்டுட்டு போனது. நான் வேலைக்கு போறேன், அந்த சேலரி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆனா ஹரிய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அத்த. ஹரி மூலியமா தான் எங்க அம்மா அப்பாவையே நான் உணர்றேன் அத்த. அம்மா அப்பா இல்லாத ஃபீலிங்ஸே ஹரி எனக்கு வராம பாத்துக்கிட்டா அத்த. ப்ளீஸ் அத்த, ஹரி எனக்கு வேணும். ஹரி வேணும். என்ன மன்னிச்சிருமா. தாய் இல்லாத புள்ளைய மனசு கஷ்டப்படுத்திட்டேன். காசு என் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அந்த காசை விட நீ என் பையன் மேல வச்சிருக்க பாசம் பெருசுன்னு புரிஞ்சிருச்சுமா. என் பையனே என்ன சீப்புன்னு சொல்லிட்டான். இது எதுக்குமா? யாருக்கு வேணும் இதெல்லாம்? நீதாம்மா என் மருமக. வா.